அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐரா ஹெல்த் மிக்ஸில் உள்ள இட்லி பொடி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம். நேரடியாகவே காட்டுறோம். யாருமே எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற வீடியோலாம் போட மாட்டாங்க. நான் வந்து உங்களுடைய திருப்திக்காக எப்படி பண்ணுறோம், என்னெல்லாம் சேர்க்குறோம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாங்கள் வீடியோவாக எடுத்து போடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம், ஒரு 7-8 நிமிஷம் இருக்கும். அவ்வளோ நேரம் நான் வறுத்துருக்கேன். ஃபுல்லாக அது ரோஸ்டட் ஆகுற வரைக்கும் வறுத்துருக்கேன். இப்போது உளுந்து செகண்ட், ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, இப்போ வந்து உளுந்து. இப்போ இது ஒரு நல்லா ஃப்ரையாக கிறிஸ்பினஸாக ஆகிற வரைக்கும் இதையும் வறுக்கணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 10-12 நிமிஷமாக வறுத்துருக்கு, ரோஸ்டட் ஆக்கியிருக்கு. நல்லா பொறுன்னு வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சீரகமும் அதே மாதிரியே பொறுன்னு நல்லா வறுக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்ல ஸ்மெல், நல்லா சீரகம் நல்லா ரோஸ்ட் ஆனோடனே நல்ல ஸ்மெல் வந்துட்டு. இதுக்கப்புறம் மிளகு, மிளகு வெடிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்துட வேண்டியதான். நல்லா வெடிக்குது. நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா, காஷ்மீரி சில்லியும் நார்மல் சில்லியும். இப்போது நல்லெண்ணெய் ஊற்றி பெருங்காய கட்டிகளை வறுத்து நம்ம இட்லி பொடிக்கு போட போகிறோம். நல்லெண்ணெய், இது ஐரா ஹெல்த் மிக்ஸில் உள்ள நல்லெண்ணெய். இந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தா தான் உள்ள வரைக்கும் கிறிஸ்பினஸாக வறுக்கும். அப்போ தான் அதை அரைக்கும் போது ஒன்று போல் அரையும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து வெயிலில் காய வச்சது இல்லை, நிழல்லையே காய வச்சது. வெயிலில் காய வச்சா அதோடைய சத்துக்கள்லாம் போயிடும். நிழலில் காய வச்ச கருவேப்பிலை வந்து லாஸ்ட்டாக அந்த சட்டி இருக்க சூட்டில் நம்ம எள்ளு, கருப்பு நாட்டு எள்ளு அப்படியே நல்லா பொரியிற வரைக்கும் ஸ்லோவாக வறுக்கணும். இது ஸ்லோ ஃப்ளேமில் மட்டும் குக் பண்ணணும். எள்ளு மட்டும் ரொம்ப, ஏன்னா கரிஞ்சிருச்சுன்னா பொடியே கசக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கும் போது அப்படியே லேசாக படப்படன்னு தெரிக்கும்.